வாங்க, இன்னைக்கு சமையலோட மெனு சொல்கிறேன். இன்றைய சமையல் மெனு என்னென்னா, வெங்காயம், சின்ன வெங்காயமும் முருங்கைக்காயும் போட்டு அரைச்சி வச்ச சாம்பார். எப்படின்னா 4 பேருக்கு 100 கிராம் துவரம் பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு போயிடுது. வேக வச்சு எடுத்து வச்சுட்டு 50 கிராம் புளி நல்லா கரைச்சி வெடிகட்டி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வேண்டிய சாம்பார் காரத்துக்கு பாதி சாம்பார் தூள், வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் ஒரு பாதி சாம்பார் தூள் போட்டுக்கிறது. பாதிக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கட்டி பெருங்காயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தனியா, கொஞ்சம்னா எவ்வளோன்னு கேட்காதீங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, ஒரு 10 மிளகா வத்தல், ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு பெருங்காயம் போட்டு ரொம்ப கருகு விடாத பொன்னிறமாக வறுத்துக்க வேண்டியது. இறக்குற நேரத்தில் கருவேப்பிலையும் தேங்காயம் போட்டு வறுத்து இறக்கி வச்சுட்டு, வெங்காயத்தையும் முருங்கைக்காயும் கடாயில் எண்ணெயை விட்டு 2 கடுகு, 2 வெந்தயம், பாதி காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கிட்டு வெங்காயத்தையும் முருங்கைக்காயும் அதில் கொட்டி நல்லா வதக்க வேண்டியது. வதக்கி புளி, உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை தூக்கி அதில் கொட்டினா நல்லா கொதிக்கும். சாம்பார் பொடியோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா வெந்த துவரம் பருப்போட இந்த வறுத்தத பொடி பண்ணியும் அரைச்சோ போட்டு அதில் கலக்கி ஊற்றினோம்னா சாம்பார், வெங்காயம் முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார். இதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். சேனலுக்கு ஆதரவு.